நிச்சயனோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங்கில் ரெடியான ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற ஜனவரி 9 அன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை வருகின்ற டிசம்பர் 27 அன்னைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. சொன்ன டேட் அண்ட் டைமில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிடும். இந்த படத்தோட டீசர் வீக்கெண்டுமே இந்த வீக்கெண்ட் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த வீக்கெண்ட் டீசர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அப்டேட்ஸ்லாம் எதுவுமே பெரும்பாலுமா லாஸ்ட் 3 வாரமாக இல்லாதனால 3 நாளைக்கு முன்னாடி தான் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் படத்தோடைய தமிழ் டிஸ்ட்ரிபியூஷனும் அண்ட் கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலான எதுவுமே அப்டேட்ஸ் எதுவுமே இல்லாதனால இந்த படம் போஸ்ட் பண்ணாங்க தான் போது போல, அதனால தான் அப்டேட்ஸ் எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி இன்னொரு பக்கம் என்ன கதைன்னா, பராசக்தி படம் வந்து ஜனவரி 9 தான் ரிலீஸ் பண்ண வராங்க, அவங்களுமே சேம் டேட்டில் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா சிவகார்த்திகேயனே வந்து ஜனவரி 14 இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணணுன்னு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து அவங்க ஒரு கோரிக்கை வச்சு ஸோ படத்தை ஜனவரி 14 அன்னைக்கு பராசக்தி மூவியாக கொண்டு வராங்க. அதில் எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. ஜனவரி 9 இவங்க சொன்ன மாதிரி ஜனநாயகன் திரைப்படத்தை கண்டிப்பாக இறக்கிடுவாங்க, அதில் டவுட்டே வேணாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றும் இந்த படம் போஸ்ட் பண்ணாக்க போகுது, டியூ டு சம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால இந்த படம் போஸ்ட் பண்ணாக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. அது ரூமர் தான், யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, படத்துக்கான போஸ்ட்பான் பற்றின நியூஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜனவரி 9 அன்னைக்கு உங்களுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. படத்தோட டீசரும் அண்ட் செகண்ட் சிங்கிளும் ஆக்சுவலி இந்த வீக்கெண்ட் வந்து லான்ச் பண்ணமா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ போன வீக்கெண்டே டீசர் வரன்ற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. ஆனால் டீசர் லாஸ்ட் வீக்கெண்ட் வரல. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீக்கெண்ட் டீசரை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு படத்தோட செகண்ட் சிங்கிளுமே காத்துட்டு இருக்கு. ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே நமக்கு செகண்ட் சிங்கிள் லான்ச் பண்ணிட்டு வாங்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 4 வாரம் தான் இருக்கு. ஆனால் இந்த 4 வாரத்தில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அவங்க கேவின் சைட்லேருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா கேவின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிற நெக்ஸ்ட் மூவிஸ் அண்ட் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிற படங்கள் எல்லாமே அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் வேலைகள் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு அந்தளவுக்கு பெருசாக ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்றது தான் ஃபேன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு மனக்குமரல். ஸோ அது அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ரீசனால அவங்க கொடுக்காம இருக்காங்கன்றது இன்னும் அன்ஷூராக தெரியல. பட் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் இல்லை, கண்டிப்பாக படம் போஸ்ட் பண்ணுன்னு கண்டிப்பாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் அஃபிஷியலாக அது வரைக்கும் இது ரூமராக தான் இருக்கும், போஸ்ட்பான் நியூஸ்லாம். ஸோ நீங்கள் இந்த படம் உங்களுக்கு ஜனவரி 9 அன்னைக்கு கன்ஃபார்ம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிடும், டவுட்டே இல்லை. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த படம் சொன்ன டேட்டில் இந்த படம் நமக்கு தியேட்டரில் வரப்போகுது.